அண்ணாமலை தொடங்கிய புது இயக்கத்துல ஜாயின் பண்ணியிருக்கிறதா பார்க்குறோம். என்ன ம். காரணத்துக்காக அங்க தேர்வு பண்ணியிருக்கீங்க அண்ணாமலை? அண்ணே நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் என்னை எப்படினாலும் பேசிக்கிறட்டும். நான் வந்து ஒரு முழுமையான, சரியான தலைமை பண்புள்ள ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுக்கின்ற பெருமைப்படுறேன். ஏன்னா, ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவன் வந்து வலிமையான ஆளுமை பண்புள்ள மனிதனா இருக்கணும். எவனுக்கு தலைமை பண்பு இருக்கிறதோ அவன் தான் நாட்டை ஆள முடியும். அதனால தலைமை பண்பு வலுவான ஒரு மனிதனை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற பெருமைப்படுறேன். இப்போ திமுக, அதிமுகவிற்கு மாற்றா ஒரு கட்சி ம். ஆரம்பிக்கப்பட்டு தமிழகத்திலேயே இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் ஆமாண்ணா. எதிர்பார்த்த மாற்றங்கள் அதுதான். மாற்றத்தை தேடி ம். தான் மக்கள் இப்போ தமிழக முதல்வரா விஜய் அமர வச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழல்ல அண்ணாமலை என்ன ம். மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் கொண்டு வருவாருன்னு நினைச்சு நீங்க அவர் பக்கம் இணைஞ்சிருக்கீங்க? அண்ணாமலை அவர்கள்ட்ட நான் வந்து எதிர்பார்க்கிறேன்னா, அவர்ட்ட வந்து ஒரு நேர்த்தி இருக்குது. எதுலயும் துல்லியமா இருக்குது. அவர் நேர்கொண்ட பார்வை அப்படின்னா, எனக்கு வந்து மக்கள் வந்து விஜய் வந்து முதல்வரா தேர்ந்தெடுக்காங்க. அது மக்களோட கண்ணோட்டம். ஆனா என்னோட கண்ணோட்டம் வந்து இன்னைக்கு அதிமுக, திமுக அடுத்தபடியா இன்னைக்கு டிவிக்கு வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா வந்து இன்னைக்கு தமிழகத்தோட முதல்வராக விஜய் வந்திருக்காரு. ஆனா அண்ணாமலை வந்து நான் அரசியல் சார்புக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட ஆளுமை பண்புனால நான் ஈர்க்கப்பட்டிருக்கேன். அவரோட ஆளுமை பண்பு, அவரோட வழிகாட்டுதல், நேர்த்தி, புள்ளிவிவரத்தை பார்த்தா அது ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் அளவுக்கு அவர் உயர்ந்த மனிதராக இருக்காரு. அதனால அவருக்கு நான் உறுதுணையா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். தமிழக முதல்வர் விஜயிடம் இல்லாத ஒரு விஷயம் அண்ணாமலையிடம் இருக்கு அப்படின்னா என்னத்த சொல்லுவீங்க? அதாவது அண்ணாமலை அவர்கிட்ட வந்து உலக அளவுல அரசியல் அறிவு இருக்குது. மேற்கொண்டு ஏறடாரா சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் நாட்டோட உள்நாட்டு நிலவரங்கள் மற்றும் வெளிநாட்டோட நிலவரம் அத்தனையுமே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு மிக துல்லியமாவே தெரியும். எனக்கு வெளிநாட்டை பத்தி நம்ம இந்தியாவுக்கு வெளியே என்ன நடக்குது, இந்தியாவுக்குள்ள என்ன நடக்குது, ஸ்டேட்டுக்குள்ள என்ன நடக்குது, பிற ஸ்டேட்ல என்ன நடக்குன்றது அது அண்ணாமலைக்கு நிச்சயமா அவர்களுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் நம்புறேன். கடந்த இந்த ஒரு மாசம் தமிழ்நாடு அரசினுடைய செயல்பாடுகள், முதல்வர் விஜயனுடைய ஆட்சியை எப்படி பாக்குறீங்க? இந்த கடந்த ஒரு மாதத்துல விஜய் முதல்வரோட ஆட்சி வந்து எப்படின்னா நல்லா ஆட்சி பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 18 மாதங்கள் தமிழகத்தோட விஜய் ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். தவிர எடுத்தோன்னே இந்த ஒரு மாசத்துக்குள்ள விஜய் அவர்களோட ஆட்சி வந்து இது வந்து நல்லது கெட்டன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இப்பதான் வந்திருக்காரு. எடுத்தோன்னே சொல்ல முடியாது அவர்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு. அண்ணாமலை நிச்சயமாக தேர்தல் அரசியல களம் காணுவோம், உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் போட்டி போடுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றத்தை அவர் கொண்டு வருவாரா? அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்னா அவர் முன்னெடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து முன்னெடுப்பார்ன்ற என்ன விஷயம் எனக்கு என்னன்னா, இளைஞர்கள் மத்தியில வந்து அரசியல் விழிப்புணர்வு பெறணும், 2வது தேசபக்தி வரணும், 3வது சமூக அக்கறை வேணும். இந்த நாட்டுல என்ன நடக்குது, சமூக அக்கறையில என்ன நடக்குது, வார்டுல இருந்து எம்பி வரைக்கும், வார்டு, ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, எம்எல்ஏ, எம்பி எல்லாம் என்ன, அரசியல்வாதி என்ன செய்யறாங்க, அரசியல் மக்களுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வு, சமூக பொறுப்புணர்வு வந்து அண்ணாமலை நிச்சயம் கொண்டு வருவாரு. முக்கியமா கல்லூரி மாணவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள், பிரைவேட் தனியார் அதிகாரிகளுக்கு வந்து அரசியல்னா என்னன்றத ப்ராப்பரா கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை இருக்குது. எனக்கும் என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு வலுவான தலைமை பண்புள்ள ஒரு மனிதரை நான் விட்டுறக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ முதல்வர் விஜயிடம் இல்லாத இவ்வளவு விஷயமும் அண்ணாமலையிடம் இருக்கா? அண்ணாமலை முன்வைக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் விஜயிடம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது விஜய் அவருடைய இருக்குமோ இல்லை என்பது இனி 5 வருடத்துக்குள்ள தெரிஞ்சிடும். விஜய்கிட்ட எப்படிப்பட்ட தலைமை பண்பு இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆளுமை பண்பு இருக்கிறது, அவரோட வழிகாட்டுதல் என்ன, அவரோட ஆட்சி முறையில் சீர்திருத்தங்கள் என்ன, அவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்து மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவார்ன்றதை நம்ம 5 ஆண்டுக்குள்ள தெரிஞ்சுக்கலாம்.